எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு செம்ம ஃபன்னான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். நானே வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் எடுக்க போறேன். என்னன்னா டெய்லியுமே அர்ஜுன் வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரும்போது ஏதாச்சும் ஒன்று வாய் அடிச்சுக்கிட்டே வரும், ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே தான் வருவான். சரி இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவனை வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் அவனுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வீடு வரைக்கும் அந்த வே வந்து அவனுக்கு கரெக்டா தெரியுமா? ஆனா ஏதாவது மாத்தி கீத்தி போயிட்டோம்னா நீ ஏன் இந்த பக்கம் போற, நீ அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு என்னையவே வந்து நோண்டிட்டே இருப்பான். அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஏன் ஹார்ன் அடிக்காம போற, ஏன் வந்து சீட் பெல்ட் போடாம போற, அது ஏன் கத்திக்கிட்டே இருக்கு, சீட் பெல்ட் போடு, அப்புறமா ரைட்ல திரும்போது ஏன் இண்டிகேட்டர் போட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இன்னைக்கு அதை நான் யூஸ் பண்ணி அவனை வந்து ஒரு பிராங்க் பண்ண போறேன். எங்கேயாச்சும் ஒரு தெருக்குள்ள போயிட்டோ இல்லை ஏதாவது ஒரு தெரியாத ஒரு இடத்துக்குள்ள போயிட்டோ வந்து நான் வந்துட்டு ஐயோ எனக்கு வந்து வழி தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான், அங்கிருந்து அவன் வெளியே வரதுக்கு அவன் என்னென்ன பண்றான் அப்படின்றதான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபன்னான ஒரு பிராங்க் வீடியோ நம்ம இன்னைக்கு வந்து அர்ஜுனை பண்ண போறோம். பிரபாவை நான் பண்ணி பார்த்துருப்பீங்க, பிரபா என்ன பண்ணி பார்த்துருப்பீங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆதியை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அர்ஜுனை ஒரு பிராங்க் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சு? செம்ம காண்டில் இருக்கியா? ஏன்? எனக்கு தூக்கமாக வருது. வீட்டில் கேம் விளையாடிட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம். வீட்டில் கேம் விளையாடிட்டு தூங்கலாமா? தூக்கம் வருதா? அப்புறம் ஏன் எந்திரிச்ச? தூங்கினா போதும். ஆ வாட்டர்மெலன் போதுன்னு சொல்லி வச்சிட்டேன். ஏன் வாட்டர்மெலன் சாப்பிடவே மாட்டேன்ற நீ? நான் உனக்காக தானே கொடுத்து அனுப்புறேன். அதில் நிறையா எல்லாமே இருக்கு, கொட்டெல்லாம் இருக்கு, கொட்டெல்லாம் இருக்கு. அந்த கொட்டையெல்லாம் இருக்கு அதனாலயா? பூச்சி மாதிரி இருக்கும்ல, ஆமா அது அந்த கொட்டை இருக்கு. அது பூச்சி மாதிரி இருக்க கொட்டை இல்லம்மா, அது வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ். அதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை கடிச்சு சாப்பிடணும். சரி, அடுத்த வாட்டி வச்சு விடு. அடுத்த வாட்டி வச்சு விடுவா? இன்னைக்கு சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு சாப்பிடல, போடணும் அப்படி வச்சிட்டேன். ஏன் இப்படி பண்ற? நான் உனக்காக காலையில எந்திரிச்சு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தா நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் என்ன பண்றது அர்ஜுன்? ஆனால் ரவுட்டுமா என்ன ஸ்கூல்ல பண்ணேன். என்ன பண்ண? அந்த தம்பு மாதிரி இருக்கும்ல, ஆமா ட்ராம்போலின் மாதிரி இருக்குமே, அது இதுதான். அங்க போகணும்னு கேட்டா தரமாட்டேங்களா? நீ ஸ்கூலுக்கு விளையாட போறியா படிக்க போறியா? விளையாட போறியா? படிக்க போறடா. படிக்க போற. அப்புறம் விளையாட கூப்பிட விளையாட கேட்டா எப்ப பார்த்தாலும் விளையாட கொடுத்துட்டே இருப்பாங்களா உனக்கு? இல்ல. அப்புறம் நான் கீழே டாய் இதை வச்சுக்கிட்டே போகிறேன். அதுக்குள்ளே மேலேட்டு வச்சுருவாங்க. அப்படியா? அதுக்குள்ளே நான் குட்டி பாப்பாவா மாறிட்டேன். நான் அடியில் தேடிட்டேன். சரி, இது காலையில இருந்து என்ன பண்ண ஸ்கூல்ல? காலையில இருந்தா விளையாண்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா விளையாண்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாண்டியா? படிச்சியா? படிச்சேன். ஏபிசிடி படிச்சியா? கலரா குறுக்க மாட்டிக்காங்க. என்னம்மா? கலர் குறுக்க மாட்டிக்காங்க. கலர் வந்து நீ போன வருஷம் ப்ரீகேஜி படிச்சல, ப்ரீகேஜி படிக்கும் போது கலர் பண்ணலாம். இப்ப நீ எல்கேஜி, நீ பிக் பாய் ஆயிட்டல்ல, அப்போ நீ என்ன பண்ணணும்? நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு விட போனல. ஆமா. அப்போ நான் கிளாஸ்க்குள்ள போனேன். கிளாஸ்க்குள்ள போனியா? சரி, கிளாஸ்க்குள்ள போயிட்டு இருந்தியா? இன்னைக்கு உங்க கிளாஸ்ல இருந்தியா? உன் மேல ஒரே கம்ப்ளைண்டா வருது, நீ கிளாஸ்க்குள்ளேயே உட்கார மாட்டேங்கிற, பக்கத்து கிளாஸுக்கே ஓடி போயிடுற, அப்புறம் படிக்க சொன்னா படிக்காம போயிட்டு இது கேக்குற, கலர் பண்றதுக்கு மட்டும் கேக்குறேன்னு சொல்லிட்டு உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நீ இப்ப கரெக்டா இருக்கியா இல்லையா? கரெக்டா இருக்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள இருந்தியா? மிஸ் என்ன சொன்னாங்க மேம்? கிளாஸ்க்குள்ள இருக்கணும், இல்லைன்னா சொல்லிடுவேன், கிளாஸ்க்குள்ள உட்காருவேன் நான். ஓ, சொல்லிடுவேன்னு சொன்னாங்களா?
யார்கிட்ட சொல்லுவாங்களாம்? என்கிட்ட தான். ஓ. சரி யூக்கிட்ட தான். என்கிட்ட சொல்லிடுவாங்களாமா? அப்படி சொன்னாங்களா? அப்ப நீ என்ன பண்ணணும்? கிளாஸ்க்குள்ள அவங்களா வரணும். எப்போ பார்த்தாலும் அந்த மேம் கிளாஸுக்கு போயிட்டேன். எப்போ பார்த்தாலும் மேம் கிளாஸ்க்கே போயிடுறியா? மேம் அந்த ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே. இன்னைக்கு ஒரு பாட்டுக்கல்ல. ஆமா. அது இருக்கும். அதுக்குள்ள போயிடு. அந்த கிளாஸ்க்குள்ள போயிடுவியா? குட் பாய். குட் பாயா நீ? அப்படிதான்யா, நல்ல பிள்ளையா. நீ பாட்டுக்கு கிளாஸ்க்குள்ள உட்காந்து படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் ஐயா. கிளாஸ்க்குள்ள போனேன், வேற கிளாஸ்க்குள்ள நாளைக்கு போனேன். அதுக்குள்ளே என்கிட்ட சொன்னாங்க மேம், அதுக்குள்ளே என் கை பாடு இப்படியா ஆசை. அப்படியா? சரிதான். இப்படியே ஏன் நான் வரும்போது ஒரு மாதிரி சந்திரமுகி படத்துல பேய் அடிச்சதுக்கு அப்புறமா வடிவேலு நிப்பாரு அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தீங்க. ஏன் மண்டையெல்லாம் ஆன்ட்டு ஏன் அப்படி நின்றுட்டு இருந்த? சரி, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் கேம் விளையாடுவோம். கேம் இல்லைன்னா இருக்கு, அதனால கேம் விளையாடுறதுக்கு உனக்கு இது இல்லையே, ஜாய்ஸ்டிக்கு. நீ அண்ணனுக்கு சொன்னேன். என்ன சொன்ன? ஸ்கூல் விட்டு வர போட்டு நானே ஜாய்ஸ்டிக் எடுத்துட்டாருன்னு. நான் ஜாய்ஸ்டிக் எடுத்துறேன் நான் சொன்னேனா? நான் எப்ப சொன்னேன்? நாளைக்கு நான் தூங்க போய் சொன்னீங்க. அப்படியா? அப்ப நீ இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுக்கு போயிட்டு ஜாய்ஸ்டிக் வச்சு கேம் விளையாடணும் தான் உட்காந்துட்டு இருக்க. அதான் உங்க மேம் கிட்ட சொன்னியா இப்ப வரும்போது? இல்ல, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகணும், அம்மாவை காணும்ட்டு கரெக்டான டைமுக்கு தானே வரேன். அச்சோ, என்ன மிஸ் பண்ணி அடித்தாங்க. நீ வரல. ஐயோ சாரிடி தாங்க பிள்ளை. நான் டைமுக்கு தானடி வர முடியும். நீ சீக்கிரமா தூங்கி எழுந்துச்சுன்னா நான் எப்படியா உன் டைமுக்கு வர முடியும்? ஸ்கூல் விட்டுற டைம் வண்டி ஓட்ட போடு. நமக்கு சிக்கி கொஞ்சம் கூடாது. நீ வண்டி ஓட்டுக்கிட்டு இருக்கல, நான் சிக்கி கொஞ்சம்னா இங்க போய் அதுவே போய் இடிச்சிடும். அப்படியா? வண்டி ஓட்டும் போது ஒன்று நசுக்கி கொஞ்சம் கூடாதா? ஆமா, அதுக்குள்ள இடிச்சு பறந்து போயிடும். பறந்து போயிடுமா? ஆஸ்ட்ரோனட் எடுத்துக்கு போயிடும். ஆஸ்ட்ரோனட் எடுத்துக்கு போயிடுமா? அங்க ராக்கெட்லாம் இருக்கு, ஆஸ்ட்ரோனட்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படியா? அதனால உன்னை வந்து அப்படி கொஞ்சம் கூடாதா நசுக்கி? உங்க மேம் என்ன சொன்னாங்க? அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறமா நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் போகணும்னா இருக்கா? ஆமா, சூப்பர் மார்க்கெட் போகணும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா நாளைக்கு ரெசார்ட்ல வெளியே டிவி பார்த்துக்கிட்டேன். டிவியில பாட்டு போட்டுக்கிட்டேன், டான்ஸ் ஆடணும். அதுக்குள்ளேயே அந்த கனவு தூங்க போடுவோம். சும்மா என்ன கனவு? ஒரு பாட்டு போட்டு நீங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, அவ்வளவு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, கட் பண்ணி விடுமா? ஏன் கால் விட்டுட்டு நம்ம வீட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரேன். அம்மா, நீ ஏன் யூனிஃபார்மே போட்டு போக மாட்டேன்னு சொல்ற ஸ்கூலுக்கு? அது எனக்கு பிடிக்கலம்மா, யூனிஃபார்ம் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏட்டோம்மா, எனக்கு நம்ம வெளியே போக போறோம். நம்மளுக்கு போர்டு ஓட்டுக்கிட்டு நாளை வெளியே போறோம்ல, நம்ம போக போறோம். கலர் ட்ரெஸ் நானே போட்டு போறோம். அதுக்கு யூனிஃபார்ம் போட மாட்டியா? ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான். அப்படியா? ஆனா நீ இன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போனதுக்கு ஸ்கூல்ல உன்னை திட்டல? திட்டல. ஏன் திட்டல? நான் பாவம்ல. ஓ, நீ பாவம்ன்றதுனால திட்டலையா? எனக்கு வலிக்குது. இது யூனிஃபார்ம் போட்டாவா? அதான் இந்த வருஷம் யூனிஃபார்ம் மாத்திட்டாங்களா, அப்புறம் என்ன? அந்த நம்ம கரெக்டா இருக்குமா மாட்டி வந்துட்டோமா? நம்ம வீட்டுல மாட்டிக்கிட்டோமா? ஆமாம்மா, நம்ம ஒரே மாட்டிக்கிட்டோம். எந்த பக்கம் போறதுன்னே தெரியல நம்ம வீட்டுக்கு. உனக்கு வழி தெரியுமா? எப்படி போகணும்னு சொல்றியா? இங்க இருக்க. ஐயோ, மாட்டிக்கிட்டேன்ல. அப்படி எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டியம்மா? ஆமாம்மா, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டே இருக்கேன். நம்ம நாளைக்கு எங்கேயாச்சும் போய் மாட்டுவோம். அப்போ போட்டு சேஸ் பட்டணம் முக்கி கருப்பு கலர் போலீஸ் கார்டு வரும்.
அதுக்கப்புறமா லிட் டேங்க்கும் வரும், எல்லாமே வரும். சரி, நம்ம இப்ப எங்கேயாச்சும் வெளியே போலாமா, இல்ல நம்ம மட்டும் போலாமா, இல்ல அப்பாவையும் கூட்டு போலாமா? அப்பாவை நம்ம மட்டும் போயிட்டு அப்பாவை கூப்பிடலாம். நம்ம மட்டும் போயிடலாமா? நம்ம போட்டு அப்பாயை விட்டுட்டு போயிடலாமா? அப்பாவை வந்து கூப்பிட்டு பண்ணலாம். என்ன சொல்றேன், வந்து கூப்பிட்டு போலாமா? சரி, இப்ப எங்க போலாம் நீயே சொல்லு. வெளியே. வெளியே எங்க போறது? உனக்கு எங்க போகணும்? எனக்கு வந்தா ரெசார்ட்டுக்குன்னு. ரெசார்ட்டுக்கு இப்ப எப்படி போறது அர்ஜுன்? என்னம்மா தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க, வீடு கட்டாங்கம்மா. சிமெண்ட் பிஸ்கட் பாட்டுக்கியா? என்னமா சிமெண்ட் பிஸ்கட்? என்னது சிமெண்ட் ஒரு லாரி பாட்டுக்கியா? சிமெண்ட்ல வெளியே வரும்ல. ஆமா, வீடு கட்ட போட்டு. ஆமாமா. அந்த அந்த அதுல என்னம்மா நம்ம வீடா இல்ல? நம்ம வீடே இல்லையே. எங்க இருக்கு நம்ம வீடு? தெரியல எனக்கு. சரி, நீ மாட்டிக்கிட்டியே. அச்சச்சோ, அம்மா நல்லா மாட்டிக்கிட்டேன் போ. ஏம்மா அக்கல, இப்போ அம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட்டன் அமுக்கணும். பட்டன் அமுக்கணும். எஸ்ஓஎஸ் பட்டன் அமுக்குனா என்ன ஆகும்? நம்ம எங்கேயாச்சும் போயிடுவோம். எங்க போயிடுவோம்? அது புது ரோட்டுக்கு, நம்ம ரோட்டுக்கு போயிடுவோம். நம்ம இப்போ எஸ்ஓஎஸ் ரோட்டுக்கு போனா நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம இப்ப எங்கேயோ மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றதுன்னே தெரியல அர்ஜுன். எனக்கு ஒரே பயமா இருக்கு. மெக்கானிக்ஸ் கடை பாட்டுக்கியா? என்னது மெக்கானிக்ஸ் பாட்டுக்கியா? ஒரு கடை. காரு நம்ம காரு புகையா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக் ஷாப்பா? அங்க வந்து கார்டா இருக்கும். அப்படியா? அது நல்ல காரு. அது நல்ல காரா? அது வந்து நம்ம இங்க சுப்பாட்டுக்கிட்டோம்ல. எங்க? அது இங்க நான் முட்டுச்சந்திலையா? ஓகே. அதுக்கப்புறமா டோண்டுக்கு மெக்கானிக்ஸுக்கு கால் பண்ணு. சரி, ஓகேடா, பண்ணிடலாம். நான் சொல்லிட்டேன். பண்ணிடலாம் தான் சொல்றேன். ஆனா எனக்கு மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னே தெரியலையே. ஜிடிஏல இருக்கிற மாதிரி இங்கேயோ இருக்கும் நம்ம வீட்ல. ஜிடிஏல இருக்கிற மாதிரி இங்க நம்ம ஊர்ல இருக்குமா? ஐயோ, என்னாச்சு? என்னம்மா இந்த ரோடு இருக்கு? புது சண்டா? ஏதோ பெரிய சந்து தான் போல. ஆனா எனக்கு தான் வழியே தெரிய மாட்டேங்குது. கோவில் மாதிரி இருக்கு. தூரத்துல தானே? அங்க பாரு. என்ன எப்படியாச்சும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயிடுறியா? எப்படி கூட்டு போவ? சொல்லி சொல்லிட்டேன். தெரியுமாங்க? எங்க தெரியுது? சரி, பக்கத்துல போய் பாரு. எங்க? அங்க பாரு. கருப்புசாமி ஒரு கோவில் போல. இது கருப்புசாமி கோவில் இல்ல அர்ஜுன், இது பெருமாள் கோவில்ல. தெரியல அந்த கோவில் பத்தி. எனக்கு தான் இப்ப எப்படி போறதுன்னு தெரியல அர்ஜுன். எனக்கு ஒரே பயமா இருக்கு. நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம். அது அந்த சாமியை காப்பாற்றிடுவோம். என்ன அந்த சாமியை காப்பாத்திடுமா? நீ வேண்டிக்கிறியா? நாளைக்கு வேண்டிக்கிட்டேன். நாளைக்கே வேண்டிக்கிட்டியா? எப்படி போன எனக்கு வழி சொல்லு அர்ஜுன். இங்க ஒடுக்க போகிட்டே இருக்கணும். எங்கேயுமே நிறுத்த கூடாது. எங்கேயுமே நிறுத்தாம போய்கிட்டே இருந்தா வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுமே. பெட்ரோல் காலியான பெட்ரோல் போட்டுக்கலாமே. பெட்ரோல் காலியான பெட்ரோல் போட்டுக்கலாமா? ஐயோ, உனக்கு புரியவே மாட்டேங்குது. பெட்ரோல் பங்கே இல்ல. நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் எங்கேயோ. அப்படியா? ஆமா. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளால இன்னைக்கு வீட்டுக்கே போக முடியாது. போ. சரி, தூரமா போய் மலை மேல ஏறி வீட்டுக்கு போறியா? நம்ம கார்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்ப எப்படி போறது? எனக்கு வழி சொல்லு வீட்டுக்கு. வீட்டுக்கு போக வேணாம், ஊட்டிக்கு போலாம். ஊட்டிக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாது. அதுக்கு வந்து நீ வழி சொல்றியா? மலை தூரமா போக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மலை வந்துடும். அது மேல ஏறி போடணும். ஊட்டி வந்துடும். நாளைக்கு போனோம்ல. ஆமா, போனோம். ஆனா நமக்கு வந்து இப்போ இது ஊட்டிக்கு போறதுக்கே ரூட் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது?
சரி இன்னொரு டவுட்டு. என்ன டவுட்டு? வீட்டுக்கு போகல நாளைக்கு. ஆமா. போட நம்ம காடை மழை சுசுறு யாராச்சும் பாட்டுவாங்க நம்ம காடை பாட்டு எடுத்துருவாங்க. ஏன் பார்த்து எடுத்துட்டா என்ன? எதுக்கு எடுப்பாங்க நம்ம காரை? விட்டுட்டாங்க. சரியில்லை. தெரியலையா? ஐயோ அம்மா வீட்டு பக்கத்துல வந்தாசா? வீட்டு பக்கத்துல வந்துட்டோமா? அங்க பாரு. இப்போ எந்த பக்கம் போகணும்? ரைட் எடுத்து போகணும். ரைட் எடுத்து போகணுமா? சரி மக்களே, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோ நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, தினமும் வந்துட்டு அர்ஜுனை ஸ்கூல் விட்டு கூட்டு வரும்போது வந்துட்டு என்ன எதையும் அமுக்கல. ஸோ அர்ஜுனை வந்துட்டு டெய்லி ஸ்கூல் விட்டு கூட்டு வரும்போது அந்த அளவுக்கு வாய் அடிப்பான். டெய்லி என்ன பண்ணுவான்னா, அவங்க ஸ்கூல்ல காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஒப்பிப்பான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எதுவுமே சொல்லலை. மேபி வீடியோ எடுக்கிறதுனால அதுக்குள்ள மக்கள வீட்டுக்குள்ள போகல. நாளைக்கு தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம ஊரில் போலீஸ் கார் போகிறோம். ஒயிட் கலரு எல்லாமே ஒயிட் கலர் காராக இருக்கு. அதை மட்டும் போகல. ஆமா சரி, நான் கார் ஓட்டிக்கிட்டு போவேன். சரி இரு, இப்போ நம்ம திரும்ப இப்போ ஷாப்பிங் போகணும், ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால வந்துட்டு நம்ம இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். நானும் ஒரு 4 இருக்கேன் நானு. ஆமா 4-5 தெருவா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். இவனும் வீட்டுக்கு வழி சொல்லுவான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவன் வீட்டுக்கு வழி சொல்ல. இப்போ வந்துட்டு நம்ம கிராசரி ஷாப்பிங் போக போறோம். இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனோட வாயை பிடுங்கினதுல இப்படிதான் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் வாய் அடிச்சுக்கிட்டே வரும். இந்த வீடியோ நீங்களாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம். until then டாடா. வீடியோ புதுசா ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா இது அம்மாக்கணும். சரி பாய் சொல்லிடு. அஞ்சலி பிரபாகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்ட்டங்க கட்டி விட்டுங்க. இந்த பட்டன் அம்மாக்கு நல்ல தூக்கமோ ஐயாவுக்கு. மண்டையெல்லாம் பிச்சு போய் வந்திருக்கே. ஐயோ இதுமா. சரி மக்களே, பாய்.